இந்த உலகம் அழியுமா அழியாதா? எப்போது அழியும்? எதனால அழியும்? அறிவியல் காரணங்களால அழியப் போகுதா? இல்ல ஆன்மீக ரீதியான அழிவுகள் வரப்போகுதா? இல்ல இந்த போர், சுனாமி இயற்கையால அழிவு வரப்போகுதா? அப்படின்னு இந்த கேள்வி இணையதளத்துல எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கான ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு விடை, அது மட்டும் இல்லாம இது அறிவியல் பூர்வமா இருக்க போகுதா? இல்ல ஆன்மீக பூர்வமா இருக்க போகுதா? அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த உலகம் அழியுமா அழியாதா? இது எப்படி அழிய போகுது அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களிடையே இருந்துகிட்டே இருக்கும். என்ன சொல்றீங்க? நம்மளும் மனிதர்கள் தானே, நம்மளும் இந்த உலகத்தில் தானே வாழ்கிறோம், நம்மளும் இந்த பூமியில் தானே வாழ்கிறோம், இந்த பூமி அப்போ எப்படி அழிய போகுது அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி. நம்ம இங்கே வாழ்ந்தாலுமே இந்த பூமி அழிந்தால் நம்மளும் அழிவோம்னு தெரிஞ்சாலுமே மனிதனுக்கு இந்த ஒரு ஆர்வம் வந்து எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த பூமி அழிகிறதுக்கான காரணங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், அறிவியலாளர்கள், ஆன்மீகாளர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்க, இயற்கை அப்படின்னு ஒரு 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 ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த இயற்கை மூலியமாக அதீத வெப்பம், ஒரு சுனாமி போன்ற ஒரு நில அதிர்வுகள், அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணி ஒரு மனிதனுக்குள்ள ஒரு ஈகோ, இரு நாடுகளுக்கு இடையே பிரச்சனை, இந்த போர் மூலியமாக இந்த ஏவுகணை போர் அப்படின்னு அது ஒரு ஒரு ஃபார்முலா. அப்போ இதெல்லாம் நம்ம சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இந்த பூமியில் வாழ்கிறோம். நம்ம பூமியோடைய பரிமாற்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு முறை பார்த்திங்கன்னா அதோடைய பரிமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஜப்பானை சேர்ந்த ஒரு ஒரு ஆய்வாளர்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வே நடத்திருக்காங்க. அந்த சர்வேயில் ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மூலியமாக ஒரு 4 லட்சம் முறை, ஒரு 4 lakhs டைம் இந்த மாடலை வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு அல்காரிதம் யூஸ் பண்ணி வேறு வேறு மாதிரி அந்த விஷயங்களை வந்து பயன்படுத்தி நல்லா மிஸ்மேட்ச் பண்ணி 4 லட்சம் முறை அதை ரன் பண்ணி அதுக்கான அவுட்புட், அது மூலியமாக ஒரு இறுதியாக ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்காங்க. இந்த உலகம், இந்த பூமி எப்போ அழியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு 1 பில்லியன் ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதுமாரி இந்த 10 பில்லியன் ஆண்டுக்குள்ளே இந்த உலகம் வந்து அழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 1000 வருடங்கள் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன், எதனால் அழிய போகுது இந்த பூமி, இந்த உலகம், அதாவது உலகம் பூமி, இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பில்லியன் ஆண்டுக்குள்ளே அழியும் அப்படின்னா அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு. இந்த 10 பில்லியன் ஆண்டுங்கிறது பழைய ஃபார்முலா. ஆனால் இந்த 4 லட்சம் முறை அவங்க ரன் பண்ணி அதை செலக்ட் பண்ணி வந்தது இல்லைங்களா, 1 பில்லியன் ஆண்டுக்குள்ளே இந்த உலகம் அழியும் அப்படிங்கிறாங்க. 10 பில்லியன் ஆண்டு, 1 பில்லியன் ஆண்டுக்குள்ளே உலகம் அழியுமா? அப்படி அந்த லோகத்தில் என்ன நடக்க போகுதுன்னா CO2, இந்த கார்பன் டை ஆக்சைடு பற்றாக்குறை. இந்த கார்பன் டை ஆக்சைடு பற்றாக்குறையால் இந்த உலகம் சீக்கிரமாக அழிஞ்சிடும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ தகுதியற்ற ஒரு 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 இடமா இந்த பூமி மாறப்போகுது. அப்போது இந்த CO2, இந்த கார்பன் டை ஆக்சைடு, இந்த ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து குறையிறதுக்கும் இதெல்லாம் காலியாகிறதுக்கும் என்ன காரணங்கள்? இப்போது ஒரு நம்ம பூமி மாதிரி ஒரு கிரகம் இருக்குல்ல, இங்கே வந்து சூரியன், மனிதன் உயிர் வாழ்கிறதுக்கும் உயிரினங்கள் உயிர் வாழ்கிறதுக்கும் சூரியன் வந்து மிகப்பெரிய ஒரு பங்காற்றுது. ஸோ நம்ம செவ்வாய் கிரகத்துக்கோ இல்லை மற்ற ஒரு கிரகத்துக்கோ போய் அங்கே ஏன் நம்மளால் உயிர் வாழ முடியாது, அங்கே ஏன் மனிதர்கள் வாழ முடியாது அப்படின்னா சூரியன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அதனுடைய வயது வரம்பு, இந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகம் எப்போ தோன்றுச்சோ, இந்த பூமி எப்போ தோன்றுச்சோ, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுக்கு முன்னாடி தோன்றியிருந்தாலுமே அதனுடைய அழிவு காலம் வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிட்டே வருது அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு உயிரினத்துக்குமே, நீங்கள் மனிதன் மட்டும் சொல்ல முடியாதுங்க. ஒரு மேனுஃபேக்சரிங் டேட் ஒன்று இருக்கா, அது கண்டிப்பாக எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று இருக்கும். அது ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஹியூமன் பீயிங் எதுவாக இருந்தாலும், மனிதன், உயிரினம், உயிரியல், தாவரங்கள், விலங்குகள் அப்படின்னு எதுவாக இருந்தாலுமே நம்ம எப்படி ஒரு இப்போ டேட் ஆஃப் பர்த்து கொண்டாடுறோம், அதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் டெத் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இந்த பூமிக்கும் டேட் ஆஃப் டெத்துன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனுடைய வீரியம் இந்த சூரியனை வச்சு தான் இயங்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த சூரியனுடைய அந்த பங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா, இப்போ நம்ம பரிணாம வளர்ச்சி, காலநிலை மாற்றங்கள், நம்ம பூமி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மை நீரால் இருக்குது. ஸோ இந்த நீர் வந்து சூரியனுடைய இந்த வயது முதிர்வு காரணமாக அதீத வெப்பத்தை கொடுக்க போகுது, அதனுடைய தன்மை மாறுது. அப்போது வளிமண்டலத்திலிருக்கு வரக்கூடிய இந்த CO2, இந்த ஆக்சிஜன், இது எல்லாமே, இந்த மீத்தேன், இது எல்லாமே வந்து குறைய ஏற்படும் பொழுது அப்போ அதை மனிதன் சுவாசிக்கிறதுக்கும் உயிரினம் சுவாசிக்கிறதுக்கும் மிகப்பெரிய மாறுபாடு இருக்குது. ஏற்கனவே
இந்த காற்று மாசு, இந்த பொல்யூஷன்ஸ் ஸ்பாயில், நம்ம வாட்டர் ஆல்ரெடி ஃபாயில் ஆயிடுச்சு, இந்த காற்று ஆல்ரெடி வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து இயற்கையே வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிதைச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது, அந்த இயற்கையும் அதுவே தானாக அழியக்கூடிய தன்மையும் வந்துருச்சு. அப்போ நம்ம இந்த சூரியன் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அப்போது அதனுடைய அதீத வெப்பம், இப்போ இந்த நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த நீர் ஆவியாகிறது, நீர் ஆவியான மழை தானே வரும், அது வந்து வேற காலம். நீர் அதிகப்படியான ஆவியாச்சுன்னா நம்ம வந்து சுற்றி இருக்கக்கூடிய, நம்மளை சுற்றி, அதாவது உலகத்தை சுற்றி, பூமியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மடங்கு நீர் தான் வந்து நிறைந்திருக்கு. அப்போது அதனுடைய தன்மை குறைய குறைய என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜனோட லெவல் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். உயிரினங்கள் வாழ தகுதியற்ற ஒரு உலகமாக இது மாறிடும். சரி, இது வந்து ஒரு ஒரு பில்லியன் ஆண்டுக்குள்ளே நடக்குது அப்படின்னா, இப்போ நம்ம சேஃப் தானே, இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா, இப்போ நமக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும்? இப்போ நம்ம வந்து ஒரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சம்மர், நம்ம முக்கியமாக சவுத் இந்த மாதிரி இடத்துலலாம் இது ஒரு சம்மர் சீசன் வச்சிங்களேன். அதீதப்படியான வெயில் இந்த சவுத் இந்தியாவில் அதிகப்படியான வெப்பம் பதிவாகிறது. இந்த அதிகப்படியான வெப்பம் பதிவாகிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய ஹியூமனுக்குள்ளேயும் சரி, விலங்குகள் உயிரினங்களுக்குள்ளேயும் சரி, நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தும். இப்போ நம்மளால் வந்து ஒரு இயற்கையான காற்றை வந்து நம்மளால் பெற முடியாது. கண்டிப்பாக அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏசி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஏர் கூலர், ஃபேன், இந்த மாதிரி வந்து நம்ம வந்து போக ஆரம்பிப்போம். அப்போது இது வந்து இன்னும் அதிகப்படியாகும் பொழுது அதுக்கான மின்சார தேவை, அந்த மின்சாரம் எங்கிருந்து தயாரிக்கப்படுகிறது, அதனுடைய தேவை இன்னும் அதிகமாகும். அப்போது இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அதிகமாக தேவைப்படும் பொழுது, முக்கியமாக மக்கள் தொகை ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போகும், தேவைகளும் ஒரு பக்கம் அதிகமாகிட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே சுத்தமாக குறைஞ்சிரும். அப்போது அக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எதுவுமே இல்லாத அப்படிங்கும்போது அதுக்கான ஃபைனல் சொல்யூஷனாக டெத் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவுக்கு வந்து நிற்கும். இப்போது அதே மாதிரி இப்போது மழைக்காலம், வெயில் காலம் வந்துடுச்சு, மழை காலம் வரும்போது அதீத மழைப்பொழிவு. இந்த அதீத மழைப்பொழிவு நல்லது தானே, ஏரி நிலங்கள்லாம், ஏரி குளங்கள் குட்டை எல்லாமே நிரம்பும், டேம்லாம் நிரம்பும். ஆனால் அது நிரம்புறதுக்கான வழிகள் இருக்கா? முதல்ல அந்த அந்த ஏரி குட்டைகள் எல்லாமே வந்து இப்போதைக்கு இருக்கா? ரொம்ப மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா 80% மேலே ஆக்கிரமிப்பு செஞ்சு அதில் வந்து மனிதன் குடிபெயர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டான். இது நம்ம ஊரில் மட்டும் கிடையாது, இந்த பிரச்சனை உலகம் ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம தமிழ்நாடை மட்டும் நம்ம குற்றம் சொல்லி, நம்ம இந்தியா மட்டும் குற்றம் சொல்லி நம்ம வந்து நம்ம மேலே ப்ளேம் பண்ணிக்க முடியாது. இது உலகம் ஃபுல்லாகவே இந்த ஆக்கிரமிப்புங்கிறது இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் முக்கியமாக நீர்நிலைகளை. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதீத மழை பொழிவு வரும்போது அந்த தண்ணியை சேமித்து வைக்க இடம் இருக்காது. எக்ஸ்ட்ரீம் லெவலில் குறைந்த நேரத்தில் அதீத மழை வரும்பொழுது அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் கண்டிப்பாக அதுக்கான வழிமுறைகள் இங்கே இருக்காது. 40 ஆண்டுகள் முன்னாடி இருந்த மாதிரி இப்பவும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கான ஃபார்முலா நம்ம இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. நம்மளுடைய ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது. அப்போ இது நம்ம கண்டுபிடிச்சி ஆராய்ஞ்சு நம்ம 40 வருஷம் கழிச்சு நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிலைமை மோசமாக இருக்கும். ஸோ அப்போது இந்த மழைப்பொழிவு, அப்புறமா அந்த பாப்புலேஷன்ஸ் நிறைய பேர் உண்டாகிறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய காலநிலை மாற்றங்கள், பருவநிலை மாற்றங்கள், இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே அடுக்கிக்கிட்டே போனோம் அப்படின்னா பொல்யூஷன்ஸ் எல்லாமே. ஸோ இது சாத்தியம் தானே, 1 பில்லியன் ஆண்டுகள்லாம் கிடையாது, அதுக்கு முன்னாடியே இந்த பூமி அழிஞ்சிரும் போலையே அப்படின்னு நமக்கு ஒரு ஆச்சரியம் தோணுது. அப்போது ஜப்பான் யூனிவர்சிட்டியில் வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க 4 லட்சம் முறை வந்து இதை வந்து பயன்படுத்தி, இதை வந்து என்னென்ன விதமாக இது எப்படிலாம் செயல்படும் அப்படின்னு நிறைய மாடுலேஷன், நிறைய மிஸ்மேட்சிங், நிறைய அல்காரிதம்லாம் யூஸ் பண்ணி இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம பாபா வாங்கே இது போன்றவர்களுடைய கணிப்புகள், இந்த மாதிரி நிறைய கணிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவர் த பீரியட் இது நம்பலாமா வேணாமா அப்படிங்கிறத தாண்டி, பட் அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த சின்ன நம்பிக்கையில் நடந்துக்கிட்டு வருதோ. இப்போ நம்ம எப்போவுமே அந்த இயர் எண்டு வரும்பொழுது, இயர் ஸ்டார்டிங் வரும்போது இந்த கணிப்புகள் நம்ம வந்து நிறைய கேட்போம். முக்கியமாக பாபா வாங்கே மாதிரி கணிப்புகள்லாம் நம்ம வந்து ரொம்ப பிரதிஷ்டமான கணிப்பு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அப்போ அவங்களாம் சொல்லியிருப்பாங்க, இந்த நேரத்தில், இந்த ஆண்டில், இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு சலசலப்பு ஏற்படும், ஒரு சச்சரவு ஏற்படும், அந்த மாதிரி ஒரு குறிப்பாக சொல்லியிருப்பாங்க, ஒரு ஹிண்ட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஹிண்ட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவோம். பட் அந்த மாதிரி அழிவுகள் வருமா வராதா அப்படின்னு நமக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த அறிவியல் ரீதியான அழிவுகள், ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி அது மூலியமாக ரிசல்ட் வர வச்சு அது வந்து சாத்தியமாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சாத்தியமாகிறதுக்கு 99% வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உலகமே அறிவியல் அப்படிங்கிற ஒரு இயங்கிட்டு இருக்கும் பொழுது இயற்கை அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சக்தி ஒன்று இருக்குது. நம்ம என்னதான் வந்து அறிவியல், ஆன்மீகம் நம்ம சொல்லிகிட்டே போனாலும் இயற்கைக்கு நிகர் எதுவுமே கிடையாது. இயற்கைக்கு எதுவுமே நம்ம பண்ண முடியாது, அதுக்கு ஆல்டர்னேட்டாக எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு நிலநடுக்கம் வர்றதுக்கோ, இல்லை ஒரு புயல் வர்றதுக்கோ,
ஒரு அதி கனமழை இல்லை வெள்ளம் பெருக்கு இதுக்கெல்லாமே வந்து இயற்கை கையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கான வழிமுறைகள் நம்ம இங்கே வந்து வகுத்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம. ஸோ இந்த மனிதன் இந்த உலகம் எப்போ அழியும்னு ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க நாளில் அந்த மனித இனமும் அழிஞ்சிடும் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் மனிதனுக்கு இருந்தாலே நம்ம அதுக்கான ஒரு சில வழிமுறைகளை பயன்படுத்துவோம் நினைக்கிறேன் நான். சாதாரண மனிதர்கள் மட்டும் முடியாது. இது வந்து ஒரு கவர்மெண்ட் மூலியமாக அந்த கவர்மெண்ட்டும் அந்த மக்களும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு வேலையாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு சைடு மட்டுமே நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. ஒரு இடத்துல வந்து அந்த ஜியாகிரஃபியே மாறுது, அந்த தன்மையே மாறுது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே அந்த அரசாங்கமும் அந்த மக்களும் தான் அதுக்கு காரணம். ஸோ ஒரு பக்கம் மக்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது, ஒரு பக்கம் அரசாங்கத்து மேலேயும் மொழி பழியும் தூக்கி போட முடியாது. ஸோ ரெண்டுமே எப்போ சேர்ந்து ஒன்றா இந்த பூமி நம்ம வாழ்கிற பூமி, நம்பனா நான் என்னுடைய குடும்பம், என்னுடைய பேர குழந்தைங்க, என்னுடைய பசங்க மட்டும் கிடையாது, நம்பனா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பூமி அப்படின்னு எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ இதுக்கான மாற்றங்கள் வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அவ்வளோதான். சரி, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்து கணிப்பு, இந்த உலகம் இதனால தான் ப்ரோ அழியும், இதனால தாங்க அழியும் அப்படின்னா என்ன காரணத்தை நீங்கள் அடிக்கோடிட்டு காட்டுவீங்க? அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பற்றி கருத்துக்களும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். நானும் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.